ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் லெட்ஸ் லேர்ன் டெய்லி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி நம்மளுடைய நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 to 3 பீட்ஸ் யூஸ் பண்ணி போட்டோம். ஸோ அதே இதில் சுகர் பீட்ஸ் வச்சு சிங்கிள் பீட்ஸ் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இது அந்த ஹேண்டில் வந்து கைக்கு நம்ம டிசைன் போடும்போது இந்த மாதிரி இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஜரி த்ரெட் எடுத்துக்கோங்க. ஜரி த்ரெட் எடுத்துகிட்டு நாட் போட்டு கீழே ஒன்று போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் ஒரு சுகர் பீடை லோட் பண்ணிக்கோங்க. லோட் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஸ்டிச் இந்த மாதிரி. ஸோ இது போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம கண்டினியூஸாக ஒரு செயின் ஸ்டிச் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா லாங் செயின் ஸ்டிச்சாக ஒன்று போட்டுட்டு திரும்ப ஒன்று பக்கத்தில் அந்த மாதிரி போடுறதுனாலும் போக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு லாங் செயின் ஸ்டிச் வச்சு போட்டு காட்டுறேன். ஸோ லாங்காக ஒன்று இழுத்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது பக்கத்துலேயே இன்னொரு செயின் ஸ்டிச். ஏன்னா அப்போ தான் சுகர் பீட் வந்து அது பக்கத்தில் போடுறது கரெக்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா நமக்கு வேரியேஷன்ஸ் தெரியும். போட்டுட்டு திரும்ப சுகர் பீட் போட்டுட்டு அதையும் பக்கத்துலேயே ஒரு தடவை இன்னொரு லாக் போட்டதுக்கப்புறம் அகெயின் ஒரு லாங்கு. ஸோ அந்த லாங்காக போகிற செயின் ஸ்டிச் வந்து ஓரளவு ஒரே மாதிரி இருக்குமே போட்டுக்கோங்க. அகெயின் பக்கத்தில் ஒன்று. ஸோ அதில் ஸ்டிச்சஸ் எல்லாமே அந்த செயின் ஸ்டிச் பேஸ் பண்ணி தான் வரும். ஸோ அதில் நம்ம எப்படி அடுத்து லோட் பண்ணுறோன்றதை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து செயின்ஸ் வந்து மாறும், அதோடைய டைப்ஸ் எல்லாமே. அகெயின் பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி அகெயின் பக்கத்தில் ஒரு குட்டி செயின். அதில் இப்போ நம்ம லோட் பண்ணணும். ஸோ லோட் பண்ணும்போதே உங்களுடைய பீட்ஸ் வந்து ஷேப் எப்படி இருக்குன்றதை பொறுத்து ஒரே மாதிரி பீட்ஸை வந்து போடுங்க. சில நேரம் வந்து பீட்ஸ் வந்து டேமேஜ்டாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் போட்டிங்கன்னா அது டைரக்ஷன் அது ஒன்று மட்டும் வேறு மாதிரி தெரியும் பார்க்க. அகைன் ஒரு லாங் செயின், பக்கத்தில் ஒரு சின்ன ஸ்டிச், அகைன் திரும்ப ஒரு சுகர் பீட்ஸை லோட் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிட்டு திரும்ப அகைன் ஒரு பெரிய ஸ்டிச், அகைன் ஒரு குட்டி ஸ்டிச், திரும்ப ஒரு சுகர் பீடை லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இப்போ முடிக்கிறது நீங்கள் செயின் ஸ்டிச் வச்சு முடிக்கிறனாலும் முடிக்கலாம், இல்லை அப்படின்னா சுகர் பீடோடு முடிக்கிறனாலும் முடிக்கலாம். பீட்ஸோடு முடிச்சிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். ஏன்னா ஸ்டார்டிங் நம்ம பீட்ஸோடு தான் ஆரம்பிச்சிருக்கோம். அதனால் ஸோ நான் பீட்ஸோடையே முடிச்சிடுறேன். ஒரு பீட்ஸ் எடுத்து நார்மலாக பீட்ஸில் லாக் போடுவோம்ல என் நாட், அதே மாதிரி தான் செயினை எடுத்து அதுக்கு மேலே போட்டுறணும், அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி நான் லாங் இதை வச்சு போட்டிருக்கேன். ஷார்ட் செயினாகவும் நம்ம போட்டிருந்தாலும் போடலாம். ஸோ அது வந்து ஸோ ரெண்டு டைரக்ஷனுமே போட்டு பழகிக்கோங்க. ஃபார்வேர்ட் பேக்வேர்ட், அதேமாதிரி ரைட் லெஃப்ட்டு. ஸோ இது ரிவர்ஸில் போடுறதுனால பீட்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு டைரக்ஷன் மாறும்போது எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வெறும் செயின் ஸ்டிச்னால் போட வந்துடும். ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா போட வந்துடும். குட்டி குட்டியாகவும் செயின் ஸ்டிச் போட்டுட்டு அகெயின் ஒரு பீட்ஸ். இந்த மாதிரி ட்ரை பண்ணுறதுனாலும் ட்ரை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு போட்டுட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து வியூ பண்ணும்போது தான் கொஞ்சம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ பக்கத்தில் பார்க்கும்போது தான் இந்த ரெண்டு ஸ்டிச்சுக்கும் வேரியேஷன் உங்களுக்கு தெரியும்.
ஸோ இவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி 2 டைப்ஸுமே நம்ம அந்த சுகர் பீட்ஸை லோட் பண்ணி செயின் ஸ்டிச்சஸோடு அட்டாச் பண்ணி போடலாம். ஸோ இது மோஸ்ட்லி ப்ளவுஸில் ஹேண்டில் நம்ம போடுவோம்ல, செக்டு போடும்போது அந்த மாதிரி நேரத்தில் இது நம்ம போட்டோன்னா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ லாஸ்ட்டாக உங்களுடைய பீட் மேலே அதை லாக் பண்ணிடுங்க உங்களுடைய கீழே உள்ள த்ரெட்டை. ஸோ அப்படின்னா தான் நகலாது. ஸோ கண்டிப்பாக இந்த செயினை வந்து பீட்ஸ் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.